பரிசீலிக்கப்பட்டன. இன்று வரையிலும் அதன் நோக்கமும் செயல்பாடுகளும் குர்ஆன் சுன்னாவிற்கு எதிரானதாக தெரிய வராத காரணத்தால் நிர்வாக ரீதியில் ஜேஏகேச்சும் தமுமுகவும் தனித்தனியாக இயங்கினாலும் தாவா மற்றும் இதர அமைதி வழியான செயல்பாடுகளில் இரண்டு அமைப்புகளும் ஒன்றுக்கொன்று இணைந்து ஒத்துழைப்புடன் செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டது. ஒரு தீர்மானம். இரண்டாவது தீர்மானம், இத்தீர்மானத்தை ஜேஏகேச் அமீர் அவர்கள் ஜேஏகேச் மத்திய குழுவின் பார்வைக்கு வைத்து பரிசீலித்து அதன் இறுதி முடிவை இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் தாருல் ஹதீஸுக்கு தெரிவிப்பதாக ஒப்புக்கொண்டார்கள். அது ஏகமனதாக ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படின்னு இருக்குது. அப்ப இதுல ரெண்டு விஷயம், அதாவது இதுல பாட்டுங்க இந்த இதுல எல்லாருமா கலந்து நாங்கள் பேசுறோம், அதனுடைய காரண காரியங்கள் எடுத்து வைக்கிறோம். இது இஸ்லாத்துக்கு எதிரானது என்று என்ன வாதங்களை இவர்கள் எடுத்து வைக்கிறார்களோ அதற்கெல்லாம் நான் பதில் சொல்லுகிறேன். அந்த பதிலுக்கு அவர்கள் பதில் சொல்றாரு, அப்புறம் நான் பதில் சொல்லுகிறேன். கடைசியில் வந்திருக்க 38 பேருமே இது அவர் சொல்ற தவறுங்கிறத வளர்ந்துக்கிறாங்க. அவருக்கும் பதில் சொல்ல முடியாம அதை ஒத்துக்கொள்கிறாரு. ரஹமத்துல்லாஹி இம்தாதியும் சில வாதங்களை எடுத்து வச்சாரு, அதுக்கு நம்ம பதில் சொன்னோம். கடைசியில் இது எல்லாருமா கூடி அவர் கைப்பட எழுதி அதை எடுத்து பிரதி எடுத்து, இது அவர் கையெழுத்து இல்ல, அவர் கையால் எழுதி தந்ததை நம்ம நக்கல் எடுத்து அதை மினிட்ல பதிவு பண்ணிருக்கிறோம். சைன் பண்ணிருக்கிறார். சரி, இதுல சைன் பண்ண பிறகு அவர் இன்றைக்கு ஒரு மாசத்தில் சொல்றேன்னு சொன்னார 97, இப்ப 2002, 60 மாசம் ஓடி போயிருக்கு. ஏறக்குறைய 5 வருஷம் ஓடி போச்சு. 5 வருஷம் 4 வருஷம் 48 மாசம் ஓடி போச்சு. 48 மாதங்கள் ஆன பிறகு இன்னும் ஒரு மாசம் அவர் காவல, ஒரு மாதத்தில் தெரிவிக்கிறேன்டார. இவர் இந்த மாதிரி சொல்றது ஆயிரக்கணக்கு, 1-2 இல்ல, 15 நாளில் தெரிவிப்பேன் பாரு, தெரிவிக்கவே மாட்டார். இதை நான் திருத்திக் கொள்றேன், 10 நாள் செய்யறேன் பாரு, அது அந்த நேரத்தில் சரி. எந்த ஒன்றை வாயால் அவர் சொன்னாலும் சரி, எந்த ஒன்றை எழுத்தில் சொன்னாலும் சரி, அந்த தண்ணீரில் எழுதுவது என்பதற்கும் அதற்கு வித்தியாசம் இருக்காது. அதுல இது ஸ்டாண்ட் தெரியுது, அவர் சைன் பண்ணார். அப்ப நம்ம என்ன இதுல நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, நீங்க குர்ஆனுக்கு எதிரானது என்று சொல்ல வேண்டிய இடம் மற்ற மக்கள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி என்னிடத்தில் சொல்லணும். ஏன்னா நான் உங்களோட இருந்த ஒருத்தன் அந்த தப்புலவே மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். உங்க கொள்கைப்படி நான் ஒரு தவறான வழியில் இருக்கேன். என்னிடத்தில் நீங்க முதல்ல சொல்லணும். சொன்னீங்க, நான் விளக்கம் சொன்ன உங்களுக்கு பதில் இல்ல, ஏத்துக்கிட்டீங்க. அப்ப ஏத்துக்கிட்டு இது குர்ஆனை சொன்ன எதிரானது இல்லைன்னு சொல்லி ஒத்துழைப்பது என்றும் சொல்லி முடிவெடுத்த பிறகு என்ன ஒத்துழைச்சாங்க தெரியுமா? பள்ளிவாசல் உணர்வு வைக்க கூடாது, ஒத்துழைப்பு. ஜாக்கு பள்ளிவாசல்ல உணர்வு வைக்க கூடாது, ஒத்துழைப்பு. ஒற்றுமை வைக்க கூடாது, ஒத்துழைப்பு. மற்ற நிர்வாகிகள்கிட்ட நான் கலந்து அப்புறம் தெளிவு தரலன்னா ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். பதில் வரலன்னா மாற்றம் இருந்தா தானே தெரிவிக்கணும், இல்லன்னா ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். அது வரைக்கும் செயல்படணும்லங்க. அது தராத வரைக்கும் முதல் தீர்மானம் தானே அமுல்ல இருக்கணும், 2வது தீர்மானம் அமுல்படுத்தாத வரைக்கும் அதான் செய்யணும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு சும்மா சொல்றது. தமுக சும்மா துன்யாவுக்கா போயிட்டாங்க, கிண்டல் பண்ற மாதிரி, துன்யா அப்படி ஒரு மாதிரியா பேசுறாரு. இப்ப ஒரு ஆகரத்துக்கு மட்டும் இவர் பாடுபடுற மாதிரியும், தமுக துன்யாவுக்கு ரொம்ப அற்பமானது மாதிரியும், இவர் துன்யாவே நாடாம முழுக்க சம்பளம் எல்லாம் மதினாவில் வாங்காம சும்மா எல்லாம் செய்யற மாதிரி ஒரு டிராமா காட்ட விரும்புகிறார். அது இல்லாட்டி இவங்க தவிர சொல்லிருக்க மாட்டாங்க. அதான் அவங்களுடைய யதார்த்தமான குணம். இது விட்டுருவோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இவர் தமுகவுடைய அவசியத்தை அவருக்கு நெருக்கடி வரும்போது அதை நாடி இருக்கிறார். அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது மார்க்கப்படி தப்பு இல்லைன்னு சரி, சமுதாயத்துக்கு தேவைங்கிறதா நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம்ல, சரி, இது விமர்சனம் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த கேசட் வரைக்கும் கிண்டல் பண்றாரு. அவர் ஒரு நெருக்கடியில் ஒரு நாள் மாட்டினார். இங்க இந்தியாவில் ஒரு நெருக்கடியில் மாட்டினார். அவர் அந்த நெருக்கடியிலிருந்து மீளுவதற்கு எந்த வழியும் இல்லாம தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை விட்டா எனக்கு காப்பாற்ற கதி இல்லைன்னு சொல்லி தமுகவுல கோரிக்கை வச்சார். வாயினால வச்சா ஏத்துக்கிற மாட்டோம், எழுதி கொடுத்தோம். எழுதி கொடுத்தார். தமுகவுக்கு என்னஞ்சாரு, லெட்டராக எழுதி கையெழுத்து போட்டு, கையெழுத்து வெளியிடப்பதான் காட்டுறேன். இப்ப தர்றேன் உங்களுக்கு அந்த லெட்டர் காட்டுறேன். அது என்ன எழுதுறாருன்னு கேட்டா, அதுக்கு ஒரு சம்பவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன சம்பவம்னு கேட்டா, பள்ளிவாசல் கட்டுவதற்காக இவர் பணங்கள் நிறைய வரும். இந்த பணங்களை என்ன செய்வார்னு கேட்டா, அந்த ஊர்ல தௌஹீதுக்கு அடிபட்டவன், உதப்பட்டவன், ஜெயிலுக்கு போனவன், அது பாடுபட்டவன் எல்லாம் இருப்பான். அவனெல்லாம் நம்ப மாட்டாரு. ஏன்னு கேட்டா அவன் கரெக்டா இருப்பாங்கிறதுனால எவன் ஹீங்கிறான அவன்கிட்ட கொடுத்துருவாரு. அப்பதான் கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணலாங்கிறதுக்காக வேண்டி நடிப்பவனுக்கு தான் கொடுப்பார். ஒவ்வொரு ஊர்ல அப்படித்தான் கொடுத்தார். நான் ஊர்ல அப்படித்தான் கொடுத்தாரு, மதுரையில அப்படித்தான் கொடுத்தாரு. அங்க உள்ள மக்கள் நம்ப மாட்டாரு. அங்க ஜெயிலுக்கு போனவன் அவன் நம்பியே காசு கொடுக்க மாட்டாருங்க. இவர் எவன் முழு அளவுக்கு தடுக்க இடத்துக்கு பணம் கொடுத்தாவே நம்ப மாட்டார். பணம் கொடுத்தா நம்ப மாட்டார். இவருடைய அந்த மாதிரி பழக்கத்துல புதுக்கோட்டையில ஒரு பள்ளிவாசலுக்கு இடம் வாங்குறதுக்காக வேண்டி ஒரு அரபிட்ட இருந்து ஒரு 7.5 லட்சம் ரூபாய் வருது. அவருக்கு 7,50,000. அந்த 7,50,000 என்ன பண்றாருன்னு கேட்டா,
அங்க உள்ள சகோதரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்துல உள்ள மாவட்டங்கள் அது யார்கிட்ட கொடுக்கலாம் அதெல்லாம் ஆலோசனை பண்ணி அங்க ஒரு கமிட்டியை போட்டு அதுக்கு அந்த ரூபாய்க்கு உள்ள பக்காவான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இதான் செய்யணும். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? நல்லா ஒருத்தன் ஜால்ரா போட்டான், அவங்கிட்ட கொண்டு 7 லட்சத்தையும் கொடுத்தாரு. இடம் தாருக்கு 7 லட்சத்தையும் வாங்கிட்டான். அந்த பணத்தை அவனை கொடுத்து ஆமா, இப்ப பள்ளிவாசலுக்காக வர்ற பணத்தை 7 லட்சத்தையுமே எந்த அளவுக்கு ஒரு ஏமாளிங்கிற ஒரு இயக்கத்தை கொடுத்து இல்லங்க, மார்க்கத்துல ஒரு 7 லட்சத்தையும் கொடுக்கறதா இருந்தா எப்படி கொடுக்கணும்? முறையா உன் வீட்டு காசை எப்படி கொடுப்பேன்? அவருடைய 7 லட்சத்தை எனக்கு தருவதா இருந்தால் எப்படி தருவார்? 7000 இருக்கணும். எப்படி தருவாரு? அப்ப புதுக்கோட்டையில 7 லட்சம் ரூபாய் கொடுத்தியப்பா, ஏதாவது சொத்து அடமானம் வாங்கிட்டு கொடுத்தியா? நகைகள் ஏதாவது வாங்கிட்டு கொடுத்தியா? ஒரு 10 பேரை கூட்டணியா போட்டு அதன் பேர்ல ஒரு ஜாயிண்டா ஏதாவது ஒரு வகையில கொடுத்தியா? செக்கா கொடுத்தியா? என்ன எவிடன்ஸ்ல கொடுத்தா? ஒரு இலவங்க ஒண்ணும் இல்ல, கொடுத்துட்டாரா? அவன் பார்த்தான் இந்த மாதிரி பையனுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியே அவன் நல்ல அல்வா கொடுத்துட்டான். ஒண்ணும் இல்ல, நாள் ஆகிக்கிட்டே இருக்கு, இடம் வாங்கப்படவே இல்ல. பொதுவா பள்ளிகளுக்கு பணம் கொடுக்கும்போது அப்படிதான் கொடுப்பாங்க, எழுதி வாங்கிட்டு கொடுக்குற மாதிரி இல்லையே. கமிட்டி போட்டு கொடுக்கணும், கமிட்டி போட்டு கொடுக்கணும்லங்க. ஒரு ஆள்கிட்ட எப்படி கொடுக்கறது? கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொன்ன கொடுக்கணும். முதல்ல அப்படிதான் கொடுக்கணும், அட்வான்ஸ் கொண்டே கொடுக்கணும். இவன் விட்டு அவருக்கு ஒரு இடம் வாங்குறது அப்படித்தான் செஞ்சிருப்பாரு. முதல்ல இடத்தை இவர் பார்க்கணும். இவர் ஒரு தலைவரா இருந்தாருன்னா அப்ப தகுதி முதல்ல வேணும். அப்ப இவருடைய காசுல சல்லி காசுல கரெக்டா இருப்பாரு. இவர் நாளனா அவருடைய பைசா அவருடைய காசு போகக்கூடாது ரொம்ப கவனமா இருப்பாருங்க. நீ ஒரு நெருங்கி பாருங்கன்னா தெரியும். அப்ப நாளனாவுக்கு அவ்வளவு கணக்கு பார்க்கக்கூடியவர் நம்மள மாதிரிலாம் ஒரு பெருந்தன்மையா காசுல இருக்க மாட்டார், அவருடைய சொந்த காசுல. அப்படி இருக்கக்கூடிய நீ 7,50,000 ரூபாய மக்களுடைய காசு, அல்லாவுடைய பள்ளிக்கு சொந்தமான காசை ஒருத்தன் கொண்டு நீ கொடுக்குற. உனக்கு ஜால்ரா போட்ட ஒரே காரணத்துக்காக வேண்டி கொதிக்காத எங்களுக்கு கொடுத்துட்டு அதை வாங்க வழி இல்லாம அவன் போனவன அவன் என்ன அரசியல்வாதிகள் பணத்தை வச்சுக்கிட்டு தொலைச்சு போட வந்த வெட்டி போடுவான்ட்டான், ஓட்டு ஓடியான்ட்டாங்க. வாங்க போயிட்டு கொண்டு விடுவாங்க. ஆமா, அது பிறகுதான் தமுமுகன்னு ஒண்ணு தேவைன்னு அவளுக்கு படுது. ஆஹா, நம்ம என்ன வேணாண்டமோ இப்ப இதை வாங்குறது கூட என்ன செய்யறது? அவன் போலீஸ் விரட்டுறான், அரசியல்வாதி. அப்ப இப்ப துணியா இல்லையா? உனக்கு துணியா தானே? நீ மாட்டிக்கிற பொழுது உனக்கு தேவை, சமுதாயம் மாட்டிக்கிற போது தேவையில்லை. தமுமுகங்கிறது இவர் மாட்டிக்கிற போது தமுக வேணும், சமுதாயம் மாட்டி ஜெயிலுக்கு போயிருவான், அவனுக்கு குரல் கொடுக்க உதவிக்கு வருவான், அது வேணாம். தமுக கூட துணியா, அது துணியா. இவருக்கு வந்து துணியா இல்ல. அவர் எழுதுற கடிதத்தை பாருங்க, அந்த கடிதம் முதல்ல வாசிக்கிறேன், நீங்க ரெக்கார்ட்ல கொண்டு வாங்க. இது அடுத்த ஆள் எழுதி கையெழுத்து போட்டு டைப் பண்ணதில்ல, எழுத்தும் அவரே கையெழுத்தும் அவரே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடிதம்: அன்பு சகோதரர் தமுமுக செயலாளர் ஹைதர் அலி அவர்களுக்கு, பேரப்படாட்டி கூட வேற தமுக சொன்னலாம், ஹைதர் அலி அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். புதுக்கோட்டை நகரில் ஒரு பள்ளிவாசல் எழுப்புவதற்கு இடம் வாங்கும் வகைக்காக புதுக்கோட்டை தௌஹீத் ஜமாத் ஒப்புதலோடு, இது ஏமாத்திரக்குள்ள வாசகம், இப்ராஹிம் பாபு சன்னா முகமது யூசுப் என்பவரிடம் ரூபாய் 7,50,000 கொடுத்தேன். ஆனால் பல மாதங்கள் ஆகியும் பள்ளிவாசலுக்கு இடம் வாங்கவில்லை, பணத்தை திருப்பித் தரவும் மறுக்கிறான். எனவே தாங்கள் தலையிட்டு பணத்தை பெற்றுத் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வஸ்ஸலாம். எஸ் கமாலுத்தீன். 1-2-98. 98லங்க, 97ல மார்க்கத்துக்கு விரோதமானது இல்லைன்ட்டாரு. 98ல அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை காப்பாத்துறதுக்கு தமுமுக வேணுங்கிறார். இதை விட ஒரு ஆதாரம், இதோட ஆதாரம் வேண்டியது. அப்ப நீ எதுக்காக வேண்டி தமுமுக கடிதம் கொடுத்த? கடிதத்தை நிக்காதியே, தெளிவா இருக்க. சைன் மட்டும் இல்ல, எழுத்து யார் எழுத்து பாருங்க, எழுத்து அவர் எழுத்தான். இது இல்லன்னா மார்க்க இல்லாது, ஒரிஜினல் இருக்கு. படிக்கிற மாதிரி மேல வந்து கொண்டு வாங்க, மேல வந்து கொண்டு வாங்க. படிக்கிற மாதிரி இல்ல போங்க மேல. ஓகே, நான் கேட்கிறேன், இப்படியான ஒருவரை நம்பி நீங்கள் பணம் அனுப்பலாமா? நான் கேட்கிறேன், மக்கள் கேட்கிறேன், இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு கேட்கிறேன். 7,50,000 ரூபாய் பொதுவான காரியத்துக்கு வந்ததை என்கிட்டயே தூக்கி தந்தா கூட அவர் நம்பலாமா? ஒரு காரியத்தை நிர்வகிக்கிறதுக்கு தகுதி வேணாமா ஒரு மனுஷனுக்கு? நீ நேர்மையான அளவை இருந்துட்டு போப்பா, நேர்மையா இருந்துட்டு போ. உன் வீட்டு காசை பாதுகாக்கிற மாதிரி இதை காப்பாத்தாட்டி உனக்கு தகுதி இருக்கா? உன் வீட்டு காசை காப்பாத்துற மாதிரி பொது காசை நீ காப்பாத்தலன்னா உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்கிறேன். வேலை கொடுத்தாங்கன்னா அல்லாட்ட அவங்க பதில் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, எந்த தமுமுக வேணான்னு சொன்னாரோ அந்த தமுமுகவுல இருந்து கடிதம் கொடுத்தவனே இந்த ஆள் கடிதத்தை மிரட்டி வாங்கிட்டான். அதுக்காக என்ன பண்ணிட்டோம்னா, நீ வா ஆபீஸ்க்கு, தமுக ஆபீஸ்க்கு அவனை வர சொல்லிட்டோம். அவன் வரமாட்டேன்ட்டான். மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். என்னை குறிச்சு மிரட்டி வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு நாங்க எழுது கவனமா இருக்கணும்ல. அதுக்காக என்ன பண்ணோம்னா, சம்பந்தப்பட்ட மாட்டேன்டான், வரணும். எப்படி அவனை வர வைக்கணும் வர வச்சோம் ஆபீஸுக்கு. யார்கிட்ட ஏமாந்தாரோ அவன் என்ன செஞ்சோம், ஆபீஸுக்கு வர வச்சோம். கமாலதி மகனே அவனை வச்சு விசாரணைக்குள்ள நிப்பாட்டி 2 பேரையும் விசாரிச்சு
அது பணம் சில செக்குகளை சிலதுக்கு வாங்கி கொடுத்தோம், சில ஏற்பாடுகளை பண்ணி அதை கொடுத்தோம். அதை திருப்பி வாங்குறதுக்குள்ள சரியான முயற்சி